மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் கோரிய அந்த திவ்ய தேசம் என்பது 108 திவ்ய தேசங்களில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் 61வது திவ்ய தேசம் 2,60,00,000 ரூபாய் செலவில் 12 அர்ச்சகர்கள் குடியிருப்பு கட்டப்பட்டு வருகின்றது. 92% பணிகள் நிறைவுற்றிருக்கின்றது. அடுத்த மாத இறுதிக்குள்ளாக பக்தர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்பதோடு கூடுதலான தகவல், இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 186 கோடி ரூபாய் செலவில் சுமார் 586 அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர் குடியிருப்புகள் கட்டப்பட்டு வருகின்றன. அதில் 42 குடியிருப்புகள் அர்ச்சகர்களிடம் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்து கொண்டு, அடுத்த மாத இறுதியில் நானும் அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்களும் சட்டப்பேரவை உறுப்பினரும் ஒன்றாக சென்று அந்த 12 குடியிருப்புகளை அர்ச்சகர்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைப்போம் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் பல்லாவரம் தொகுதியில் இருக்கின்ற ரங்கநாத பெருமாள் கோயில் என்பது நேற்றைய முன்தினம் 1,00,000 பக்தர்கள் வந்து சென்றிருக்கின்றார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான பெருமாள் கோயில். எல்லோரும் ஆந்திரா மாநிலத்துக்கு சென்று ஆந்த வெங்கடேச பெருமாளை தரிசிக்கிற அளவுக்கு இந்த கோயிலும் வளர்ந்து வருகின்றது. அந்த வகையில் அந்த பகுதிக்கு ஏற்கனவே தமிழ்நாடு முதல்வர்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று ரூபாய் 10 கோடிக்கு ரோப்கார் அறிவித்திருக்கிறார்கள். அந்த பணிகள் எப்பொழுது தொடங்கப்படும்? அதே நேரத்தில் அந்த கோயில் வளாகத்தை சுற்றி அண்டர் கிரவுண்டு கேபிள் புதைவடங்கள் எல்லாம் பணிகள் முடிவு பெற்றது. இன்னும் மின் இணைப்புகள் வழங்கப்படவில்லை. அதுவும் எப்பொழுது மின் இணைப்புகள் வழங்கப்படும், ரோப்கார் எப்போது தொடங்கப்படும் என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினருடைய கோரிக்கையை ஏற்று நானும் அந்த மாவட்ட அமைச்சர் அருமையண்ணன் தாமோ அன்பரசன் அவர்களும் அவரும் ஒருங்கிணைந்து அந்த திருக்கோயிலுக்கு படி வழியாக சென்று இறை தரிசனம் மேற்கொண்டோம். அதன் அடிப்படையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரில் வைத்த கோரிக்கைக்கு ஏற்ப 19,60,00,000 ரூபாய் செலவில் ரோப்கார் அமைப்பதற்கு அரசினுடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. வெகு விரைவில் ஒப்புதல் கிடைத்துவிடும். இதில் கூடுதல் தகவல் என்னவென்றால், அதற்குண்டான நிதி ஒட்டுமொத்தமாக அரசே மானியமாக வழங்குகின்றது என்ற ஒரு செய்தியை பதிவு செய்து, கூடிய விரைவில் அந்த ரோப்காருக்கு உண்டான பணிகள் துவக்கப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பல்லாவரம் தொகுதியில் கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டிய திருக்கோயில்கள் பொலிச்சலூர் ஊராட்சியிலே அகதீஸ்வரர் ஆனந்தவள்ளி உடலுறை கோயில், பிடாரி கல்வி அம்மன் கோயில், குரம்பேட்டை அசனாபுரத்தில் உள்ள ஆஞ்சநேயர் பிரசன்னா கோயில், அருள்முக சூரியம்மன் கோயில் பம்மல் பகுதி ஆக இதையெல்லாம் கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டிய பகுதிகளாக உள்ளது. மக்கள் எல்லாம் இதை ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நெமிலிச்சேரி பகுதியிலே சிவன் கோயிலே குளத்தை தூர்வார வேண்டும். அதே போல பேரேரி அம்மன் கோயில் தெரு பொலிச்சல் ஊராட்சியை தூர்வாரி நடைபாதைகள் அமைக்க அரசு முன்வருமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் ஜீசஸை கும்பிடுவராக இருந்தாலும் பரவாயில்லை, பல இந்து கோயில்களுக்கு சென்று வருகிறார் என்பது இதிலிருந்து தெரிகிறது. அவர் கோரியபடி 3 திருக்கோயிலுடைய திருப்பணிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அந்த பணிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டு நடந்து வருகின்றன. குறிப்பாக 2 குளங்களை பற்றி கேட்டிருக்கின்றார். அதில் ஒரு குளம் 19 லட்சம் ரூபாய் செலவில் பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு பணி நடந்து வருகின்றது. மற்றொரு குளம் உபயதார நிதியில் செய்வதாக அறிவித்திருந்தார்கள். அவர் தற்போது அதற்கு முன் வரவில்லை. ஆகவே உபயதாரர் நிதி கிடைக்காத பட்சத்தில் திருக்கோயிலுடைய ஆணையுடைய பொதுநல நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கூடிய விரைவில் அந்த பணிகளும் மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவரால் உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்வதோடு, இன்றோடு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 2886 திருக்கோயிலுக்கு குடமுழுக்கு நடந்திருக்கிறது என்பதை பேரவைத் தலைவராக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஜவஹர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய பாபநாசம் தொகுதியில் ஐயம்பேட்டையில் அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயில் இருக்கின்றது. அந்த கோயிலில் பணிபுரியக்கூடிய நிர்வாக அலுவலர்களுக்காக தனி ஒரு அலுவலகம் இல்லை.
சுற்றி இருக்கக்கூடிய 48 திருக்கோயில்களுடைய வரவு செலவு கணக்குகளும் இந்த கோயிலிலே தான் பராமரிக்கப்படுகிறது. எனவே இந்த கோயிலிலே பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்காக தனி அலுவலகம் அமைத்து தருவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வருவாரா என்று உங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு இணை ஆணையர்களுக்கென்று 22 இடங்களில் தனியாக அலுவலகங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. அதேபோல் ஈஓ அளவிலே இருக்கின்ற அவர்களுக்கு கிட்டத்தட்ட 180 இடங்களில் அறிவிக்கப்பட்டு 60% பணிகள் நிறைவுற்று இப்போது பயன்பாட்டில் இருக்கின்றன. மாண்புமிகு உறுப்பினர் கோரிய அந்த தண்டாயுதபாணி திருக்கோயிலுக்குண்டான அந்த அலுவலகத்தை வெகு விரைவில் ஆய்வு செய்து சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஏதாவது ஒரு இடத்தில் நிர்வாக வசதிக்காக அந்த அலுவலகம் கட்டித்தரப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழக முதல் தலைமை இந்த ஆட்சி அமைந்த பிறகு 85 திருமண மண்டபங்கள் 207 கோடி ரூபாய் செலவில் கடந்த ஆண்டு அறிவிப்பின்படி கட்டப்பட்டு வருகின்றன. இந்த ஆண்டு கூடுதலாக பல்வேறு உறுப்பினர்கள் இன்னார் இனியவர்கள் என்றில்லாமல் அனைத்து உறுப்பினர்கள் கோரிய 20 திருமண மண்டபங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. உறுப்பினர் கோரிய அந்த பகுதியை உடனடியாக ஆய்வு செய்து திருமணங்கள் எவ்வளவு நடக்கிறது கணக்கிடப்பட்டு நிச்சயமாக தேவைக்கேற்றாற்போல் பெரிய அளவில் இல்லை என்றாலும் உறுப்பினர் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற வகையில் ஒரு திருமண மண்டபம் இந்த ஆண்டே பணிகள் துவக்கத்திற்குண்டான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த துறையினுடைய மானிய கோரிக்கைக்கு முன்பு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆய்வினை மேற்கொள்ளுகின்ற பொழுது வேலூர் மாவட்டம் அதிக பரப்பளவை கொண்ட மாவட்டமாகவும் 800 திருக்கோயில்கள் அதில் அடங்கி இருக்கிறது என்பதால் அதை 2ஆக பிரிப்பதற்கும், அதேபோல் தருமபுரி மாவட்டம் வெகு தூரத்தில் அதிக பரப்பளவில் 600 திருக்கோயில்களை கொண்ட மாவட்டமாக இருப்பதால் அதையும் பிரிக்க வேண்டும் என்ற கருத்துருவும், திருநெல்வேலி மாவட்டமும் அதேபோல் பிரிக்க வேண்டிய என்ற கருத்துருவும் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு வெகு விரைவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை அறிவிக்க இருக்கின்றார்கள். அவர் கோரிய அந்த இணை அலுவலகத்திற்கு உடனடியாக இடங்களை தேர்வு செய்து நிச்சயமாக அதற்குண்டான கட்டிடத்தை 19 அறிவிக்கப்பட்டது என்றார். 2 ஆண்டுகள் இடைவெளி இருந்தது. இருந்தாலும் பரவாயில்லை, உறுப்பினர் கேட்ட கோரிக்கையை நிச்சயமாக இந்த ஆண்டுக்குள்ளாக அதற்குண்டான கட்டுமான பணிகள் தொடங்கப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பிரபாகரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எனது பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 1000 ஆண்டுகள் பழமையான வாலிகண்டபுரம் அருள்மிகு வாலீஸ்வரர் திருக்கோயில், திருவாலந்துறை அருள்மிகு தேலீஸ்வரர் திருக்கோயில், அதேபோல் காரியானூர் அருள்மிகு ஆதித்தாண்டு தோன்றீஸ்வரர் திருக்கோயில் ஆகிய 3 கோயில்கள் பழமையான கோயில், அதிகமான திருமணங்கள் நடைபெறுகின்ற கோயில், நீண்ட காலமாக திருப்பணி செய்யாமல் குடமுழுக்கு செய்யாமல் இருக்கிறது. எனவே இந்துக்களின் பாதுகாவலராக விளங்கி கொண்டிருக்கின்ற ஆன்மீக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற நமது தமிழக முதல்வர்களின் ஆட்சியிலே இந்த கோயில்களுக்கெல்லாம் குடமுழுக்கு செய்யப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உறுப்பினர் கோரிய 3 கோயில்கள் சோழீஸ்வரர் திருக்கோயில், வாலீஸ்வரர் திருக்கோயில், மற்றொரு கோயில் 3 கோயில்களும் இதில் 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கோயில் என்று குறிப்பிட்டார். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்களை 517 கோயில்கள் வகைப்படுத்தப்பட்டு 216 கோயில்களுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் இந்த மானிய கோரிக்கைகள் கூட 125 கோடியை அரசின் சார்பில் மானியமாக வழங்கியிருக்கின்றார். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் வழங்கப்பட்ட அரசு மானிய தொகை மாத்திரம் 425 கோடி அரசின் சார்பில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பட்ட நம் மன்னர்கள் விட்டு சென்ற பொக்கிஷத்தை பாதுகாக்க வேண்டும் என்று இன்றைய மாமன்னர் நம்முடைய முதல்வர் அவர்கள் சுமார் 425 கோடியை ஒதுக்கீடு செய்திருக்கின்றார். இதுவரையில் 52 திருக்கோயில்கள் குடமுழுக்க 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கோயில்கள் நிறைவுற்றிருக்கின்றன. நேற்றைக்கு கூட துக்காட்சி பகுதியிலே இருக்கின்ற நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பிற்கினிய கோவிசேகரன் அவர்கள் நானும் இணைந்து யுனெஸ்கோ விருது பெற்ற அந்த கோயிலை சென்று வணங்கிவிட்டு வந்தோம். இப்படி வரலாற்றில் பதியப்படக்கூடிய அளவிற்கு 1000 ஆண்டு திருக்கோயில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கின்றன.
நிச்சயம் இந்த திருக்கோயில்கள் அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கும். அதற்குண்டான திருப்பணிகளை மேற்கொண்டு விரைவாக குடமுழுக்கு நடைபெறுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.